கேரமலோ அப்படின்ற 2025 வெளிவந்த இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் எமோஷனல் ஃபிலிம் தான் பார்க்க போறோம். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு செஃப் ஆகணும்னு ஆசைப்படுற படத்தோட ஹீரோ எதிர்பார்த்த விதமா ரோட்ல தெரியக்கூடிய ரொம்ப புத்திசாலியான ஒரு ஸ்ட்ரீட் டாக் அவனுக்கு பழக்கமாகுது. இதுக்கப்புறம் வாழ்க்கையை உடைச்சு போடுற மாதிரி ஒரு திருப்பு முனை, அதுல இருந்து எப்படி மீண்டு வரான், இந்த நாய் வந்ததுக்கு அப்புறமா அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறி போச்சு, ஆசைப்பட்ட மாதிரி செஃப் ஆனா ஃபேமிலியோட சேர்ந்து பண்ணக்கூடிய பிசினஸ், நட்பு, காதல், எமோஷன் சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபீல் குட்டா கொண்டு வந்திருந்தாங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்கு என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். இந்த மூவியோட முதல் காட்சியில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு கார் வந்து தனியா நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒருத்தன் இறங்கி கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கு தெரியுமா, அதை எடுத்து சாலைக்கு ஓரத்தில் வச்சுட்டு அவன் பாடுக்கு கார் எடுத்துட்டு போயிருந்தான். அப்பதான் தெரியுது அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு குட்டி நாய் வெளியே வருது. அது பார்க்கறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஆக் போல. ஸோ அந்த நாய் பிடிக்காம தான் அவங்க விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அந்த நாய் அப்படியே அங்கிருந்து மோப்பம் பிடிச்சி ஓடி ஓடி அலைஞ்சு திரிச்சு கடைசியா பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வந்துருச்சு. ஓடி ஓடி வந்ததுல கொலை பசி. ரோட்டுக்கு அந்த பக்கமா நல்ல மீட்டெல்லாம் வகை வகையா சமைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட். அதை பார்த்ததும் பயலுக்கு அப்படியே நாக்கு நொட்ட விடுது. ஆனா சாலையில கார்கள்லாம் வேகமா போயிட்டு இருக்கு. பட் பசின்னு வரப்போ நம்மால் அந்த ஆபத்தான சாலையும் துச்சன் பார்க்காம கடந்து அந்த கடைக்குள்ள ஓடி போயிட்டு ஒரு சிக்கன் பீஸை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வேகமா பாஞ்சுக்கிட்டு ஓடுறான். இவன் பேர் தான் கேரமெலோ. அதனாலதான் படத்தோடைய பேர் கூட கேரமெலோ. இப்ப 3 வருஷம் கடந்து போயிடுச்சுங்க. நம்ம பையன் கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டான். இனிமே ரோட்ல சுத்திக்கிட்டு அவனுக்குன்னு ஒரு ஏரியா, அதுல வர போற வண்டிகளை துரத்துறது பிடிக்கிறதுட்டு பயங்கர அட்டகாசம். இது சாதாரணமான ஒரு ஸ்ட்ரெயிட் டாக்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ரொம்ப ரொம்ப புத்திசாலி. இனிமே இப்படிதான் ரோட்ல சுத்திக்கிட்டு கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இந்த திருட்டு புத்திலாம் இன்னும் விட்டு போகலன்னு நினைக்கிறேன். அப்படிதான் மார்க்கெட்டையும் நம்மால் தொலாவிக்கிட்டு வராப்ல. தூரத்துல ஒருத்தனை பாக்குறாப்ல, அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவனை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறான். நம்ம படத்தோட ஹீரோ அவன் பேரு பெட்ரோ. அவசர அவசரமா கறி வாங்குறதுக்காக வாரான். இவன் ஒரு ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ஹெட் ஷெஃப்க்கு வந்து அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஹெட் ஷெஃப் வந்து இன்னைக்கு முக்கியமா ஒரு மீட் ஒன்று சமைக்கணும். ரெகுலரா வாங்கிட்டு வர கடையில கறி வாங்கிட்டு வான்னு சொல்லி விட்டுருப்பாரு போல. அப்படியே வந்து கறி இருக்கா பாய் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கறி கிடையவே கிடையாது. அவன் பாஸ் அந்த செஃப் இருக்கிறானே, என்ன திமிரா பேசுறான் போன்ல, அவனே நேரா என் கையில வந்து பேச சொல்லு, பேசிட்டு மன்னிப்பு கேட்டு வாங்கிட்டு போக சொல்லு, அப்படின்னா தான் சரக்கு, இல்ல சரக்கே தரது கிடையாது அப்படின்ட்டு பாய் சொல்ல, என்ன பாய் இப்படி சொல்றீங்க, நமக்குள்ள எவ்வளவு பழகம் இருக்கு, அதெல்லாம் முடியாது பெட்ரோ, அவன் என்ன பேச்சு பேசுறான் தெரியுமான்னதும் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து என்னமோ ஒரு ஐட்டத்தை எடுத்து கொடுக்குறான். அது பார்க்கறதுக்கு சமோசா மாதிரி இருக்கு. அதை சாப்பிட்டதும் வாவ் என்ன டேஸ்டா இருக்கு பாய், அது நான் தான் பண்ணேன், கடையில நானே ஸ்பெஷலா பண்ணது, உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன், எப்படி இருக்குன்ட்டு அந்த சமோசா மாதிரியான ஐட்டம் பேரு காக்சினோவா. அதை கொடுத்து நம்ம ஐஸ் வச்சு இப்ப குடுங்க பாய் அப்படின்னதும் ஓகே ஓகே இப்படி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நம்மள ஐஸ் வைக்கிறது உனக்கு வேலையா போச்சு, உனக்காக கறி தானா அப்படின்னு கறி கொடுத்துட்டு இருக்க. அப்ப நம்ம கேரமலோ பையன் இருக்கிறான் பாருங்க, அவன் அந்த சந்தையே தொலாவி வந்துட்டு இருக்கிறான். இங்க பாய் வந்து நம்மளுக்கு கறி கொடுத்துட்டு இருக்கிற கேப்ல உள்ள கடைக்குள்ள போயிட்டு திருட்டுத்தனமா என்னமோ எடுத்துட்டு வெளியே வந்துருதான். அதை நம்ம ஹீரோ பார்த்துருந்தாரு. பட் கடைக்காரர்கிட்ட சொல்லல. சரி நாய் பசியா இருக்கும், அது சாப்பிட்டு போகட்டுன்ட்டு சைலண்டா இருந்துருதாப்ல. கேரமலோவும் அந்த கறி தூணெல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்தா, ஏண்டா எங்க ஏரியால வந்து எங்க பாய் கடையிலே வந்து கறி ஆட்டையை போட்டு போவியா அப்படின்ட்டு கேரமலோவை அவனை மாதிரி ஒரு 4-5 நாய்ங்க சுத்து போட்டுதுங்க. ஐயோ ஏரியா விட்டு வந்துட்டோமான்னு சொல்லிட்டு கறியை போட்டு நம்மால் ஓடுறான். ஆனா ஒருத்த மட்டும் இவனை பின்னால துரத்திக்கிட்டே வரான். நம்மால் ஓடுறான், அவன் துரத்துறான். கடவுளே புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கிறான். குறுக்கால மணலாரி எது வந்துடாம ராசா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி தப்பிச்சு வந்துடுதான். ஆனா துரத்தி வந்த ஒரு இடத்துல வந்து இவனை மடக்கி பிடிச்சிருந்தான். வசமா சிக்கிக்கிட்டியா அப்படின்ட்டு நாயும் பார்த்துட்டு இருக்க. அப்ப கேரமலாவா ஒரு ட்ரக் வந்து கிராஸ் பண்ணி போகுது. அந்த ரன்னிங்லேயே நம்மால் ஜம்ப் பண்ணி அலைக்கா ட்ரக்ல உட்காந்து நாங்களாம் சுண்ணாமலே ஸ்விம்மிங் போடுறாள் அப்படின்ட்டு அலைக்கா தப்பிச்சு அந்த ட்ரக்ல போகுது. அந்த ட்ரக் யாரோடையதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஓடிட்டு போறான். அவன் நாய் பின்னால ஏறினத கவனிகளை ஜாலியா பாட்டை போட்டு வேகமா போய்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு பொண்ணு நாய்கெல்லாம் பிடிச்சிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி போறா. நம்மால் வேகமா போனதுல ஏத்துன மாதிரி போயிட்டு சடனா பிரேக்க போட்டுருந்தான். அந்த பொண்ணு கண்ணா பின்னான்னு கத்துது, யோ ரோட்ல இப்படி தான் வேகமா வருவியா, விட்டா நாய்கள் மேல ஏத்திருப்ப போல அப்படின்ட்டு கத்த. அதான் சடனா பிரேக்க போட்டல, ஒன்னும் ஆகலன்னு சொன்னா. இது ஒன்னும் ஆகலையா, கண்ணை எங்கேயா வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு போகுது. இதனடா காலையிலே வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு நம்மால் டென்ஷனா காரை எடுத்துட்டு அப்படியே வந்தா ரெஸ்டாரண்ட் தான். இவன் வண்டி விட்டு இறங்குறான், அந்த நாயும் இறங்குது. இவனும் அப்படியே கடைக்குள்ள வரான். இந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, இவன் கடைக்குள்ள போய் என்ன பண்றான்னு சொல்லிட்டு வெளியே அந்த பாக்ஸஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க தெரியுமா, அது மேல ஏறி ஜன்னல் வழியா கிச்சன்ல என்ன நடக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. நம்மால் வந்ததும் வாங்கிட்டு வந்த அந்த மீட்டை இவன் செஃப் சொன்ன மாதிரியே அப்படியே துண்டு துண்டா அல்வா துண்டு மாதிரி வெட்டி ஓரத்துல வச்சுட்டு கொஞ்சம் மீட் எடுத்து இவன் என்னமோ பண்றான். வேற ஒன்று காக்சியோன்னு சொல்லிட்டு சமோசா மாதிரி ஒன்று பண்ணால, அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பாக்குற நமக்கே வந்துட்டு ஒரு வாய் கிடைக்காதா அப்படின்னு தோணும். இல்ல நாய் வேற அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கு. சோ எடுத்துட்டு வந்த கறியும் மத்த நாய்கள் புடிங்கிட்டு போயிடுச்சா. இப்போ இந்த கிச்சன் கதவை மட்டும் திறந்து விட்டா போதும், நம்ம கைவரிசை காட்டிடலான்னு சொல்லி தான் அந்த பயபோல பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி நம்ம ஹீரோ அந்த மாதிரி சமையல் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு வாரா. அவ பேரு பாலா. அவ நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்குற பொண்ணு தான். ஏண்டா எப்போதுமே கிச்சன்ல தான் இருக்கிற, நான் வேலையை முடிச்சு போனதுக்கு அப்புறமா தான் லேட்டா நீ கிளம்பி போற, எல்லாருக்கும் முன்னாலே சீக்கிரமா வந்துருத, மத்த பசங்க மாதிரி உனக்கு இந்த பொண்ணுங்க கிட்ட டேட்டிங் பண்றது, இந்த ஜிம்முக்கு போறதெல்லாம் இந்த மாதிரி உனக்கு வேற எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, லைஃப் உனக்கு என்ஜாய் பண்ண தெரியலடா, போ நடா நீ அப்படின்னு சொல்றப்போ, யார் சொன்னா எனக்கு என்ஜாய் பண்ண தெரியலன்ட்டு, குக்கிங் தான் என்னுடைய பேஷன், இதை நான் ரொம்ப ஆத்மார்த்தமா பண்றேன், அதனால இதுவுமே எனக்கு என்ஜாய் பண்ற மாதிரி
தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம மெனுல ஒன்னு ஆட் பண்றதுக்கு காக்சிகோன்னு சொல்லிட்டு ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்க சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்குது. ஆக்சுவலா இது எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு செஞ்சு கொடுத்தது. அவங்க கிட்ட ரெசிபி வாங்கி வீட்டுல வச்சு செஞ்சேன், பக்காவா வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம ஹெட் செஃப் இதை பத்தி சொல்லி நம்ம மெனுல ஆட் பண்ணணும்னு சொல்றப்போ எது அந்த ஆள்கிட்டயா சொன்ன உடனே பண்ணிடுவாரு. அவருடைய டிஷ் மட்டும் தான் மெனுல வரணும்னு சொல்லுவாரு. இதுல நீ எடுபுடி வேலை பார்த்துக்கிட்டு இந்த டிஷ் எனக்கு மெனுல வரணும்னு சொன்னா உடனே ஒத்துப்பாரு. போடாடே அப்படின்னு சொல்றாப்ல. இருந்தாலும் சொல்லி பார்ப்பேன்னு சொல்றான். கட் பண்ண அடுத்த சீனே கிச்சனே ரொம்ப பரபரப்பா இருந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே வேலைக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு தான் இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு புதுசா ஃபுட் கிரிட்டிக் ஒருத்தவங்க வர போறாங்க. ஃபுட் கிரிட்டிக்னா உங்களுக்கு தெரியும்ல, ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டு பார்ப்பாங்க, ஃபுட்டோடைய தரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி கருத்துக்கள் வெளியிட்டு அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளவு ஸ்டார் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்க தெரியுமா. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி வர போறாங்க. அவங்களுக்கு நம்ம ஸ்பெஷலா சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஹெட் செஃப் கிட்ட இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பேர் மார்த்தா, அதுதான் ஹெட் செஃப். இந்த ஹெட் செஃப் இதுக்கு முன்னால பண்ண விஷயம் ஏதோ சொதப்பிருச்சு, இந்த முறை அப்படி சொதப்பிராத, இன்னைக்கு நீ சமைக்க போறத வச்சுதான் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க எவ்வளவு ஸ்டார் கொடுக்க போறாங்கன்னு தெரியும், உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையாவே சொல்லிட்டு போறாங்க. அவனே கோபக்காரன், இதுல இந்த அம்மா வர அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு. பெட்ரோ நான் வாங்கிட்டு வந்த கறி துண்டுகள் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல நம்மளும் எடுத்துட்டு போறான். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, அவங்க வந்ததுமே சமைக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல நம்மளும் அந்த கறி துண்டுகளை மறுபடியும் எடுத்த இடத்துல வைக்க போறான். அப்போ அவனுக்கு தலைவலி ஏற்படுது. சாதாரணமான தலைவலி கிடையாது, ரொம்ப பயங்கரமா இருக்கு. தலையை பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்துட்டான். கொஞ்ச நாளாவே இப்படிதான் இருக்கு. அதுக்காக மாத்திரை நம்ம எடுப்போம் போல. மாத்திரை எடுத்து சாப்பிட்றப்போ அவன் அங்கிருந்து பாலாவார், ஹே ஃபுட் கிரிட்டிக் வந்துட்டாங்க சீக்கிரம் வா அப்படின்னு வாரான்னு சொல்லிட்டு உள்ள ஓடி வரான். ஆனா அந்த டோரை சாத்தாம வந்துட்டான். எப்படா கதவை திறப்பாங்கன்னு எதிர்பார்த்த அந்த நாயும் உள்ள வந்துருது. இங்க இந்த ஃபுட் கிரிட்டிக்கும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் என்னமோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஹெட் செஃப்பும் நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்து அந்த மீட் எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பரா அதை எடுத்து பிரசன்டேஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அப்ப இந்த நாயும் பாத்தீங்கன்னா அவர் சமைக்கிறத பார்த்து அதுக்கு பொறுக்க முடியல. அந்த செஃப் கூட ஒரு வழியா சமைச்சு சரி இதை டேபிளுக்கு எடுத்துட்டு போங்கன்ட்டு அப்படியே கொடுக்க போறாரு. இதை பார்த்துட்டு இந்த கேரமலோ வந்துட்டேன்ட்டு ஒரு தாவு பிளேட்ல இருக்க கறியா அப்படியே லவக்குன்னு கடிச்சு கவ்வி அது பாடுக சாப்பிடுது. எப்படி அந்த நாய் வந்துச்சு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவ்வளவுதான், நாயை புடிங்கிடான்னு சொல்லிட்டு கத்த அது இங்கேயுமா ஓடுது, புடிக்கிறாங்க, ட்ரை பண்றாங்க. ஒரு பெரிய கலவரமே உள்ள போய்கிட்டு இருக்கு. ஆனா வெளியே ஃபுட் கிரிட்டிக்கு வந்து என்னடா இது இன்னும் ஒருத்தனும் சமைச்சு கொண்டு வரலன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஓட முடியாம ஒரு இடத்துல நின்று போயிருதுங்க. அப்போ இந்த ஹெட் செஃப் இருக்கிற கோவத்துல கஷ்டப்பட்டு பண்ண டிஷ் அந்த நாய் சொதப்பிருச்சு அப்படின்ட்டு கோவத்துல ஒரு கட்டை எடுத்து அடிக்க போறாரு. நம்ம ஹீரோ போய் பிடிச்சிக்கிறான். ஏங்க அது வாயில்லாத ஜீவன், அது பசியில இந்த மாதிரி சாப்பிட்டுச்சு, அவ்வளவுதான், அது விட்டுருங்க, நம்ம வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்னு சொல்றப்போ டேய் விட்ரா ஃபர்ஸ்ட், நான் அதை கொல்லாம விட மாட்டேன், இது என்னுடைய கிச்சன் சொல்றப்போ அங்க இருந்து ஓனர் வராங்க. இது என்னுடைய ரெஸ்டாரண்ட், இங்க என்னுடைய அதிகாரம் மட்டும்தான், நான் எப்படி உள்ள வந்துச்சு அதை சாப்பிட்டுச்சு, அதை விட்டுருங்க, புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், புதுசா தான் ட்ரை பண்ண சொன்னேன், நீங்க ஆல்ரெடி பண்ண விஷயத்தை பண்ணிருக்கீங்க. அது அவங்க டேபிள் கொண்டு வைக்கிறதுக்கும் நாய் சாப்பிடுறதுக்கும் வித்தியாசமே கிடையாது, ஒழுங்கா நான் சொன்னதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இந்த ஹெட் செஃப்க்கு கோபம் பொத்துட்டு வந்துருது. இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் நீவானா இருக்கலாம், ஆனா கிச்சனுக்கு நான் தான் எப்பவுமே தலைமை வகிப்பேன், அதுல நீ தலையிட்டா நான் இங்க வேலை பார்க்கறது கிடையாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோட்டை கழட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த ஃபுட் கிரிட்டிக்கு யார் சமைச்சு கொடுப்பாங்கன்னு பாக்குறப்போ அந்த செஃப்க்கு அடுத்து இருக்கக்கூடியது நம்ம ஹீரோ தான். ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேக வேகமா என்னமோ ரெடி பண்றான். ஒரு நம்பிக்கை வருது அந்த ஓனருக்கு கூட. என்ன பண்றான்னு பார்த்தா அந்த காக்சினோ தான் பண்றான். அதை பண்ணி அந்த ஃபுட் கிரிட்டிக் டேபிளே கொண்டு வச்சாச்சு. என்னடா இது சமோசா மாதிரி எண்ணெயில புரிச்சது கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு ஃபுட் கிரிட்டிக்கு இப்படி தான் கொண்டு வருவீங்களான்னு கேட்கிறப்போ ஆக்சுவலா மேடம் எங்க ஹெட் செஃப் கோபத்துல வேலையை விட்டு போயிட்டாரு, அவருடைய அசிஸ்டன்ட் பையன் தான் இதை பண்ணா அப்படின்னு சொல்றப்போ அந்த பையனை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு வானாப்ல இது எப்படி பண்ணின்னு கேட்கிறப்போ நான் சின்ன பையனா இருக்கிறப்போ எங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க, அதை நான் கொஞ்சம் மாத்தி இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல அவங்களும் சாப்பிட்டு பாக்குறாங்க. டேஸ்ட் அப்படி இருக்குது, நல்ல விதமா ரிவ்யூ பண்ண இவங்க ரெண்டு பேருமே கிச்சனுக்குள்ள வராங்க. கைஸ் இனிமேல் நம்ம மெனுல காக்சினோவும் ஆட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஓனர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை செஃப்பாவும் ப்ரோமோட் பண்றாங்க. செஃப்புக்கான காஸ்டியூமும் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு கை கால் ஓடல. ஆக்சுவலி இதுதான் அவனுடைய வாழ்க்கை லட்சியமே. ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹெட் செஃப் ஆயிட்டான். அவ்வளவு சந்தோஷமா வேலையை முடிச்சுட்டு வெளியே வரான். கேரமோதோ அப்படியே வெளியே பசியில நிக்குது. அவன் வீட்டுக்கு அவன் சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். அதை அதுக்கு வச்சுட்டு தம்பி உன்னாலதான் இன்னைக்கு நமக்கு இந்த போஸ்டிங் கிடைச்சிருக்கு, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் போறான். இதுவும் சாப்பிட்டுக்கிட்டே அவனை திரும்பி பாக்குது. வீட்டுக்கு வந்ததுமே அந்த செஃப் காஸ்டியூமை போட்டு அம்மா கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசுறான். ஆக்சுவலா இவனுக்கு இன்னும் இருக்கிறது அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. சோ அம்மாவும் பிள்ளையும் மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா அம்மா கிட்ட ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு தான் பேசிட்டு தூங்குவாப்ல. அப்படி வந்து இன்னைக்கு எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா செஃப் காஸ்டியூம்லாம் போட்டு சொல்றான். அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரே வர மாதிரி ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. அம்மா கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே சோஃபால கவுந்தரிச்சு படுகிறான். வெளியே பயங்கர மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா
திடீர்னு பார்த்தா ஏதோ நாய் கத்துற சத்தம். அது கத்துற கத்துல இவனுக்கு தூக்கமே வரல. என்னண்டு வெளியே வந்து எட்டி பார்த்தா நம்ம கேரமலோ இவனை ஃபாலோ பண்ணி எப்படியோ மோப்பம் முடிச்சு இங்க வரைக்கும் வந்துட்டு அந்த நாய் குறைக்கிறதுனால இவன் மட்டும் இல்ல அபார்ட்மெண்ட்ல சில பேரால தூங்க முடியல போல. ஒரு பாட்டியும் கூட வந்து கத்திக்கிட்டு இருக்கே, நாய என்ன பிசாசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வர கத்த நம்மளும் பார்த்தா அது ரொம்ப பாவமா இருக்கு. மழையில வேற நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாவப்பட்டு வீட்டுக்குள்ள வந்து கூப்பிட்டு வந்துருதான். அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள வந்ததும் ஏதோ சத்திர மாதிரி ஓடி வருது, அங்கே இங்கமா தாவுது, சோஃபாவெல்லாம் அப்படி ஈரமாகிறது. இருந்தாலும் பாவப்பட்டு அதுக்கிட்டு தனியா ஒரு பெட்ஷீட் விரிச்சு ஆய் போகிறதுக்கு கூட தனியா ஒதுக்கி கொடுத்து அதுக்கும் இவனுக்கும் சேர்த்து சமைக்கிறான். அதுக்கு சமைச்சத அப்படி கீழே வச்சா அதை சாப்பிடாம இவனுக்கு டேபிள் வச்சிருக்கிறான் பாருங்க. அந்த சாப்பாடை வந்து டேபிள் ஏறி சாப்பிடுது. என்னடா இது இப்படி அட்டகாசம் பண்றதுன்னு பாக்குறப்போ வழக்கம் போல அந்த தலைவலி வருது. அப்படியே கீழே சரிஞ்சு உட்கார்ந்துதான். வழக்கமா இருக்கக்கூடிய மாத்திரையை போட்டு உட்கார இவன் அவதிப்படுறத பார்த்து அந்த நாயும் வந்து பக்கத்துல மூஞ்சி நக்குது, வாழை ஆட்டுது, ஏதோ அக்கறை நடந்துக்கிற மாதிரி நடந்துக்குது. அந்த சின்ன அக்கறை கூட அவனுக்கு அந்த நாய் மேல ஏதோ ஒரு பாசத்தை ஏற்படுத்துது. அப்புறம் ரெண்டு பேருமே நல்லா தூங்கி இருந்தாங்க. மறுநாள் காலையில் அந்த நாய் தான் இவனை மூஞ்சி நக்கி தட்டி எழுப்புதுன்னு வச்சுக்கோங்களேன். எஞ்சி பார்த்தா நைட்ல இந்த நாய் தூங்காம வீடே ரணகலப்படுத்தி வச்சிருக்குங்க. எல்லாத்தையுமே கடிச்சு இழுத்து வீட்டையே குப்பையாக்கி போட்டுருச்சு. அட கடவுளேன்னு பாக்குறான். இது மட்டும் இல்ல, செஃப் கோட் கொடுத்தாங்கல்ல அதையும் நாசம் பண்ணிருச்சு. இதுக்கு மேலேயும் விட்டா நீ சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்ட்டு உன்னை நான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறேன்ட்டு நேரா பார்த்தீங்கன்னா அந்த நாய்களுக்கெல்லாம் ட்ரைனிங் ஸ்கூல் இருக்கும்ல அங்கதான் கூப்பிட்டு வரான். அந்த ட்ரைனிங் ஸ்கூல்ல ரெண்டு பொண்ணுங்க கவனிச்சுட்டு வராங்க. அதுல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கிறேன், ஏ நீ தானே அன்னைக்கு நான் நாயை ரோட்டை கடக்கிறப்போ உன் ட்ரக்ல எங்களை இடிச்சிட பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அது நீங்க தானா, சாரிங்கன்னு சொல்ல அன்னைக்கு விட்டுருந்தா என்னை ஏத்திருப்பீங்க தெரியுமா அப்படின்ட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க பேரு கெமிலியா, அது அவங்க ஃப்ரெண்ட் மெரியானா. இவன் சொல்றான் இந்த மாதிரி அது ஒரு ஸ்ட்ரே டாக், ஆனா ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு. ஐயோ பாவனும் வீட்டுக்குள்ள விட்ட வீட்டையே நாசம் பண்ணிட்டான், சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான். அதான் இங்க விட்டா யாராச்சும் வந்து எடுத்துட்டு வளர்த்துட்டு போவாங்களே அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன்னு சொல்றப்போ ஸ்ட்ரே டாக் பெரும்பாலும் யாரும் விரும்ப மாட்டாங்க. பட் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இங்கே விட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஆமா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா பேரா என்ன பேருன்னு தெரியலையே, ஆனா நம்ம ஒரு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு கேரமலான்னு வைக்கலாம்னு சொல்லிட்டு நாய்க்கு இப்படி ஒரு பேரை வச்சு அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்போ வழக்கமா வரக்கூடிய தலைவலி வந்துடுது. ஒரு மாதிரி கண்ணு சொக்குது, கீழே விழுற மாதிரி போறான். அவனை கைத்தாங்களை பிடிச்சி சோஃபால உட்கார வச்சு அவனுக்கு சாப்பிட தண்ணி இல்லாம கொடுக்குறாங்க. என்னங்க ஆச்சுன்னு கேட்டா கொஞ்சம் நல்லா இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அந்த நாய் கூட ஒரு மாதிரி அக்கறையா அவனை நக்கிறத பாக்குறப்போ நம்ம உடம்புல ஏதாச்சும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நாய் வந்து நக்குமா, அதனால நீங்க போயிட்டு டாக்டரை பாருங்க, அதுதான் நல்லது, ரொம்ப நாளா இருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. ஓகேன்னு டாக்டரை பார்க்குறான், ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வருது, பயங்கரமான ஒரு ஈடிங்க. ஆக்சுவலாக இவனுடைய தலையில் ஒரு டியூமர் இருக்கு, ஸோ கேன்சர் வியாதி இருக்கு அப்படின்னு சொன்னதும் அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் அப்படியே உறைஞ்சு போயிருந்தான். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், சரி பண்ணலான்ட்டு அவங்க சொல்ற மற்ற வார்த்தைகள் அவன் காதில் ஒலிக்கல. நமக்கு கேன்சரா அப்படின்ட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருந்தான். இதை அவனால ஏத்துக்கவே முடியல. வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா ரசிக்கிற காலம் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ஆசைப்படுறது எல்லாமே நடந்துகிட்டு வருது. ஸோ இதை தெரிஞ்சதும் அவனுடைய உலகமே இருண்டு போயிருது. வேலையில கூட கவனம் செலுத்த முடியல. சமைக்கிறது எல்லாமே கரிச்சு தீச்சிடுதான். கூட இருக்கிற பாலா கேட்கிற என்னடா ஆச்சுன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான். இது போக ஓனர்கிட்டையும் எனக்கு ஒரு 2 வாரம் விடுமுறை கொடுங்களேன். எதுக்குப்பா 2 வாரம்னு கேட்டா தனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லல, பட் 2 வாரத்துல நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான மெயின் மெனுவில் நான் ஏதாச்சும் புதுசா கண்டுபிடிச்சு வரேன். அது வரைக்கும் யார் பார்த்துப்பாங்கன்னு கேட்கிறப்போ என் ஃப்ரெண்ட் பாலா பார்த்துப்பா. பாலா நீ கவனிச்சு பண்ணல, ஓகேடா நான் கவனிச்சுக்கிறேன், தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். மைண்டே அப்படி பிளாங்க் ஆயிடுச்சு. வெளியே வந்து செவுத்துல சாஞ்சு அப்படி கீழே உட்காந்துருந்தான். அம்மா வேற ஆசையா வாட்ஸ்அப்ல கேட்குறாங்க, டே கண்ணா ஹெச்எஃப் ஆயிருக்கிற முதல் நாள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஆசையா கேட்குறாங்க. அவங்க கிட்ட எப்படி பதில் சொல்றது, அப்படியே கண்ணெலாம் கலங்கி அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு டைப் பண்றான், பட் எதுவும் சொல்ல தோணல. அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துருந்தான். நாய்கிட்ட மட்டும் தான் சொல்றான், பாத்தியார என் நிலைமைய, ஆசைப்பட்ட மாதிரி செஃப் ஆகி இப்பதான் நம்ம வாழ்க்கையே சிறப்பா தொடங்குதுன்னு நினைச்சோம், கடவுளே நமக்கு ஒரு எட்டு கார்டு போட்டாரு. சரி நான் எவ்வளவு நாள் இருக்கிறனோ அது வரைக்கும் நான் உன்னை கவனிச்சுக்கிறேன், உனக்கு நீ எனக்கு நான்ட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாய் எப்போ பொறுப்பாவே பாத்துக்கிறான். வாக்கிங்லாம் கூப்பிட்டு போறான். அப்படி கூப்பிட்டு போறப்போ சொல் பேச்சு கேட்காம நேரா சர்ச்சுக்குள்ள ஓடிடுதான். அதை தேட போனா அங்க பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கடா போனேன்னு சொல்லிட்டு பெஞ்சு சேருக்கு அடியிலலாம் தேடி பாக்குறான். ஆனா அது ஸ்டேஜ்க்கு மேல ஏறி அங்க பாட்டு படிச்சுட்டு இருக்கிற பாஸ்டரோட சேர்ந்து அதுவும் பாட்டு படிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்குது, ஊண்டு ஊழ விட்டுக்கிட்டு. அங்க இருக்கிற மக்கள் அதை வேடிக்கையா பாக்குறாங்க. அண்ட் கூடவே இவன் அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டிக்குமே அந்த நாயை பிடிச்சி போயிருது. இவன் வீட்டுக்கே வந்துட்டு நாயை கொஞ்சறாங்க. அந்த ஸ்டேஜ்ல எப்படி பாஸ்டரோட சேர்ந்து இவனும் கத்துனா பாத்தியா, சோ ஸ்வீட் சோ எலகன், சொல் பேச்செல்லாம் கேட்பான் போல, ரொம்ப அமைதியான பையன் போல. ஆமா பாட்டி ரொம்ப அமைதியானவன் தான், நீங்க பாத்துக்கோங்க, நான் ஒரு வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு இவன் வீட்லயே நாயை பாட்டி கிட்ட பொறுப்பா விட்டுட்டு இவன் கிளம்பி எங்க வரானா ட்ரீட்மெண்ட் விஷயமா
டாக்டரை பார்க்கறதுக்காக தான் கேன்சர் வியாதிக்குன்னு பிரிவு இருக்குள்ள அந்த பிரிவுக்குள்ள வாரான். ஸோ அங்கே நோயால் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்கிற நிலைமையை பார்த்து நமக்கு இப்படி தான் முடியெல்லாம் எடுத்துட்டு மாற்றிடுவாங்கல்ல அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே தான் உள்ள வாரான். வந்ததுமே ட்ரீட்மெண்ட் விஷயமா பேசிட்டு அவனுக்கு ஏதோ ட்ரிப்ஸ் எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இவனே மாதிரி நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பையன் பேச்சு கொடுக்குறான். என் பேர் லியோ, நீங்கள் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு அவனே தைரியப்படுத்துற மாதிரி பேசுறான். ஆக்சுவலா எனக்குமே ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் போக போக பழகிருச்சு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன். நிறைய பேர் வராங்க போறாங்க, அதுல ஒரு 5% உயிர் பிழைக்க தான் செய்யறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்ட்டு மனசு ஆறுதலா சொல்றான். அப்ப எனக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அவனுடைய அம்மா தான். கால் அட்டன் பண்ணாம அப்படி தவிர்க்கிறான். அதை பார்த்த லியோ கேட்கிறாப்ல, நீ வீட்டில் சொல்லலையா? தைரியமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இல்ல, அம்மாவுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான், நான் எப்படி சொல்றதுன்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு வருத்தப்படுறான். அப்படி வீட்டுக்கு வர வந்து பார்த்தா எங்க பாட்டி நிலைமை கதற விட்டான் போல. கேரம்லோ அவங்க முடியெல்லாம் களைஞ்சு போயிருக்கு. வீட்டையே தலைகளை பொட்டி போட்டுக்கிறான். கத்துறாங்க, இது நாய் இல்ல பிசாசு, பிசாசை கூட என்கிட்ட விட்டு போயிருக்கிற. எம்மா இப்படி ஒரு நாயை நான் பார்த்ததே கிடையாதுமா அப்படின்ட்டு மூச்சு வாங்குற அளவுக்கு அந்த பாட்டி போறாங்க. அந்த அளவுக்கு பாட்டிய பாடா படுத்திட்டான் போல. என்னடா பண்ணன்னு கேட்டா எல்லாம் பண்ணிட்டு அப்பாவித்தனமா மூஞ்சி வச்சுக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வியாதியாலையும் செத்துட்டு வரான். ரத்த வாந்தியா இருக்கிறான். நாய் அவனை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுது. இருந்தாலும் இந்த நாய் சொல் பேச்சு கேட்க முடியல அப்படின்ட்டு மறுபடியும் ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ட்ரைனிங் ஸ்கூலுக்கே கூப்பிட்டு வரான். அங்க போயிட்டு எனக்கு இப்படி ஒரு வியாதின்ட்டு யார்ட்டும் எதுவுமே சொல்லல. மற்ற நாய்களோட இந்த நாய்க்குமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆரம்பத்தில் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். ரொம்ப சேட்டை பிடிச்ச பயலா இருக்கிறான். ஆனா விடாம ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங் சென்டருக்கு வந்து கூப்பிட்டு போறாப்ல. அதே சமயம் ஹெட் செஃப் அப்படிங்கிற பொறுப்புல இருந்து புது புது டிஷ்லாம் நம்மால் கண்டுபிடிக்கிறான். அதுக்காக கடுமையா உழைக்கிறான். சோ ஒரு பக்கம் ரெஸ்டாரண்ட், இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போறது, இன்னொரு பக்கம் நாயை ட்ரைனிங் கூப்பிட்டு போறது. இதுக்கிடையில ஹீரோயின் 2 பேருக்கு இடையில ஒரு நட்பு உருவாகுது. ஒரு வழியா நாயும் சொல் பேச்சு கேக்குது. அந்த சந்தோஷத்துல ஹீரோயின் 2 பேருமே கட்டிப்பிடிச்சு துள்ளி குதிக்கிறாங்க. நாயை வாக்கிங் கூப்பிட்டு போறான், ஜாகிங் கூப்பிட்டு போறான். சந்தோஷமா அதோட கடைசி நாட்களை செலவிடுறான். ஸோ நோயால ஒரு பக்கம் அவதிப்பட்டாலும் அப்பப்போ ட்ரீட்மெண்ட் விஷயமா ஹாஸ்பிட்டலுக்கு போறது, அங்க லியோன்ற அந்த பையனை பாக்குறது, 2 பேருமே நல்லா சிரிச்சு பேசுறாங்க, நல்லா ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட இதை பத்தி நேரில் சொல்லலான்ட்டு ட்ரக் எடுத்துட்டு நாயும் கூப்பிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு முன்னால ட்ரக்கை தான் ஸ்டாப் பண்ணிருப்பான். இந்த சேட்டை பிடிச்சவன் வெளியே ஜம்ப் பண்ணி அம்மா தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்க போல பைப்ல, அந்த பைப்பை கடிச்சு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறான். விடவே மடுக்கிறான். அம்மாவும் வந்து கேக்குறாங்க, டே எங்கடா பிடிச்ச இப்படி சேட்டப் பண்றான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாவே இருக்கிறான். உனக்கு என்னாச்சு? கொஞ்ச நாளாவே நீ சரியா பேசல, டல்லா இருக்கிற, சாப்பிட்றியா, சரியா தூங்குறியான்னு கேட்கிறப்போ அமைதியா இருந்துட்டு இருக்கிறவன், அம்மா எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு டபால்னு சொல்லியிருந்தான். அதை கேட்டதுமே அம்மா கையில வச்சுக்கக்கூடிய பொருளை பொத்துன்னு கீழே போட்டுருந்தாங்க. அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாயிருந்தாங்க. ஆக்சுவலி இப்படி சொன்னா அம்மா என்ன ஆவாங்கன்னு நினைச்சுதான் பார்த்திருப்பான் போல. அதனால தனக்கு வியாதி இருக்கிறத பத்தி சொல்லாம, இல்லம்மா நீங்க சொல்ற மாதிரி சரியா சாப்பிடல, தூங்கலன்னு சொல்றான். டே வேலையை விட உடம்பு தான் முக்கியம், வேலை வேலைக்கு சாப்பிட்டு நல்லா தூங்கு சரியான்ட்டு பையன் வந்து சந்தோஷத்துல அன்பா இப்படி அம்மா பேசிட்டு இருக்காங்க. சோ தனக்கு இப்படி கேன்சர் வியாதி இருக்கிறத பத்தி அம்மா கிட்ட சொன்னா, நம்ம இந்த வியாதியில நித்த சாகிற மாதிரி அம்மாவும் நம்மள நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. அதனால இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், அப்புறமா சொல்லிக்கலான்ட்டு அப்படியே விட்டுதான். அப்புறம் அம்மாவும் பிள்ளையும் ரொம்ப ஜாலியா கிச்சன்ல சந்தோஷமா சமைக்கிறாங்க. அம்மா கிட்ட இருந்து ஏதாச்சும் புது ரெசிபி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு கத்துக்கிறான். அங்க இருந்து நேரா வர வழியில ஒரு பீச், அங்க நாயோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு கொண்டாட்டமா ஒரு குளியல் ஹாப்பியா அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ட்ரைனிங் ஸ்கூலுக்கு தான் வாரான். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட், உன் ஆள் தான் வாரான், அவன் ட்ரெக் தான் வருது அப்படின்னு சொன்னதும், எது வந்துட்டானா ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து அப்படின்ட்டு அவனை பார்க்குற எக்ஸைட்டிங்ல முடியெல்லாம் சரி பண்றா. இதை வச்சு பார்க்குறப்பவே தெரியுது நம்ம ஹீரோவை இவன் வந்து காதலிக்கிறான்ட்டு. இவன் மட்டும் இல்லை, நம்ம ஹீரோவுக்குமே இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. கேரமலாவுக்கு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கூப்பிட்டு வந்துருக்கான் போல. ரொம்ப ஃபன்னியா இருக்கு. அப்புறம் 2 பேருமே தனியா இருந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வாரியா, ஒரு டின்னர் மாதிரி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் இவ கொஞ்சம் யோசிக்கிறா. வாரேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அவ ஃப்ரெண்ட் இருந்து வந்துருந்தா. வாரம் அப்படின்ட்டு அவளுமே சேர்ந்து வாரேன்னு சொல்றா. ஓகே 2 பேருமே வாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால அங்க இருந்து போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா, நீ என்ன பைத்தியமா, அவன் என்ன மட்டும் தான் தனியா கூப்பிட்டான்னு தெரியுமா, நீ எதுக்கு உள்ள வாரன்னு கரண்டி மாதிரி சொல்றேன்னு கேட்டா, நானும் அவன் கையால சாப்பிடுறது கிடையாது, அதான் வாரேன்னு சொன்னேன், இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே இவங்க 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வராங்க. இங்க கிச்சன்ல மும்மரமா நம்மால் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப பால சொல்ற, அங்க பாரு உன் ஆள் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க, போ அவங்களை கவனின்னு சொன்னதும் அவங்களுக்காக ஸ்பெஷலா என்னமோ சமைச்சு வந்து கொடுக்குறான். நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம், நீங்களும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம 3 பேருமே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் கிச்சனுக்குள்ள வந்துருந்தான். ஒரு டிஷ் கிச்சன்ல இருந்து வெளியே போறதுனா அதை ஹெட் செஃப் கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போவாங்க. அப்படி நம்ம ஹீரோ கிட்ட வந்து, செஃப் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னதும் இதுல உப்பு கம்மியா இருக்குன்ட்டு கொஞ்சம் கூடுதலா உப்பு போட்டு வந்து கொடுத்து விடுறான். அவன் பால் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அவன் ஆள் வந்திருக்கிறா, லவ் சொல்லிட்டான்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவன் வேலை பார்க்குற டேபிள்ல கொத்தா என்னுடைய முடி விழுந்திருக்கு. பாலா பார்த்துட்டு, என்னடா இவ்வளவு முடின்னு சொல்றாங்க, இதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிருதான். ஸோ கேன்சர் வியாதிக்கு முடி அதிகமா கொட்டுல, அதை மறைச்சிட்டு என்ன பண்றானா, தலையில ஒரு துணியை கட்டி ஒன்னுலையேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கிறான். ஓனர் அங்க இருந்து கோவத்துல வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கொடுத்து விட்ட டிஷ்ல அதிக உப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கடா, என்ன ஆச்சுன்னு கேட்டா, உப்பு கம்மியா இருந்துச்சு, நான் கொஞ்சம் கூடுதலா தான் போட்டேன் அப்படின்னு சொல்றப்போ பாலா டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. சாப்பிட முடியாத அளவுக்கு அதிக உப்பு இருக்கு. என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இவனும் சாப்பிட்டு பாக்குறான். ஆனா நார்மலா தான் இருக்கு. அப்பதான் புரிஞ்சுக்க முடியுது இந்த நோயுடைய தாக்கத்தால கொஞ்சம்
கொஞ்சமாக என்னுடைய சுவைத்திறன் அண்ட் முடி அதிகமாக கொட்டுறதுன்ட்டு எல்லாமே நம்ம இழந்துட்டு வரோன்னு சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுற அவன் பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துருதான். கட் பண்ண ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்த்துட்டு ரூமை விட்டு வெளியே வரப்போ இவனுக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு போச்சு அவனுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி உடஞ்சு போய் வாரான். என்னாச்சு என்ன சொன்னாங்கன்ட்டு இவர் ரொம்ப சோகமாக கேட்குறா. மூளையில் கட்டியோடைய வளர்ச்சி அதிகரிச்சுட்டு வருதான், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், அடுத்த வாரமே பண்ணணும்னு சொல்கிறாங்கன்ட்டு ரொம்ப வேதனையாக சொல்கிறான். இவளுக்குமே ரொம்ப வேதனையாயிருது. இவளுடைய வேனில் தான் அவனை வந்து கூப்பிட்டு வாரா. ரெண்டு பேரும் நேசிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே தெரியும் வேனை விட்டு இறங்குறதுக்கு முன்னால் என்னை மன்னிச்சிரு கமிலா, உனக்கும் ஃப்ரெண்டுக்கும் நான் திருப்தியாக என் கையாலே சமைச்சு கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு வலியோட கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி சொல்கிறான். ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பார்த்துக்கோ உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரான். வீட்டுக்கு வந்ததுமே வாழ்க்கை நினச்சி கதறி அழுறான். நினச்ச மாதிரி ஹெட்ஷப் ஆனோம், பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணும் கிடைச்சா, அப்படியே சந்தோஷமாக வாழ்க்கை போச்சு. ஆனால் அந்த வியாதியோடைய தாக்கத்தில் நம்மளை விட்டு எல்லாமே போகுது அப்படின்ட்டு நினச்சி தான் மனசுடைஞ்சு அழுறாங்க. மறுநாள் காலையிலே ஒரு வாய்ஸ் மேல் வருது. யாருன்னா இவங்க கூட வேலை பார்க்குற பாலா தான். இவனுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஓனர் இவனை வேலையை விட்டு தூக்கிட்டு புது செஃப் வந்து கொண்டு வந்துட்டாங்க போல. இதை பற்றி வேதனையாக பாலா சொல்கிறான். வெளியே போகாமல் வீட்டிலே இருக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லியோ இவனை தேடி வரான். எப்போதுமே ஹீமோதெரபிக்கு போயிடுவான்ல, எதுக்குடா வரல, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக கோப்பிட்டு சொல்கிறாரு. கேள்விப்பட்டேன் எனக்கு முன்னாலே உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்களாமே, அதை நினச்சா வருத்தப்படுற, வா நம்ம அப்படியே பெயிண்டிங் பண்ண போகலான்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போகிறாரு. லியோ சுவர்களில் பெயிண்டிங்லாம் பண்ணுவார் போல ஸ்ப்ரே மூலமாக. ஸோ அப்படி உட்காந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இன்னும் 7 நாட்கள் இருக்குது. 7 நாட்கள் அப்படிங்கிறது நீ சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. இந்த 7 நாட்களுக்கு அப்புறமா உலகமே அழிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோ, நீ எப்படி வாழ்வ? அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும், எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்றாப்ல. ஆக்சுவலா ஆப்ரேஷனுக்கு அப்புறமா இவன் பொழைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா பொழைச்சாலும் உயிருள்ள பிணமா பெட்ல கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பொழைக்கலன்னா அவ்வளவுதான். ஸோ அதான் சொல்றாரு, இருக்க போற நாட்களை ரொம்ப சந்தோஷமா வாழுன்னு சொல்லிட்டு. அப்புறம் கெமிலாவை பத்தி நம்ம ஹீரோ லியோ கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு போல. ஆமா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னாச்சு, அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சான்னு கேட்டா தெரிஞ்சிருச்சு, ஆனா அவகிட்ட பேசுறதுக்கு தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். என்ன பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு? இல்லை லியோ, வாழ போகிறது 7 நாள் தான். காலம் முழுக்க நான் அவளோட பயணிக்க முடியாது. எப்படி நான் வந்து அவகிட்ட பேசுறது இல்லை வெளியே கூப்பிட்டுருந்தாலும் எப்படின்ட்டு சொல்கிறப்போ அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அவ்வளோதான். உண்மையாக அவனை நேசிக்கிற பொண்ணாக இருந்தால் சகஜமாக அவங்ககிட்ட பேசுவா பழகுவா அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் அவகிட்ட பேச வரான். அந்த சமயத்தில் ஹீரோனும் அவங்க ஃப்ரெண்டும் என்னமோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு வந்துட்டு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் அவ்வளோதான் இந்த இடத்த காலி பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படின்ட்டு என்னமோ புலம்பிக்கிட்டே போகிறாங்க. கொஞ்சம் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஓகே போகலாமேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாரா. பெரிய ஒரு ரெண்டு பேரும் ஏறி உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு ஏதாச்சும் ஆனதுக்கு அப்புறம் கேர்மலாவை மட்டும் நீ பாத்துக்கோன்னு சொல்ல, உனக்கு எதுவும் ஆகாதுடா, கவலைப்படாத, குணமாயிரும் அப்படின்ட்டு நான் கூட இருக்க 2 தைரியப்படுத்துறா. இதுல இருந்து தெரியுது அந்த பொண்ணு இவனை உண்மையாவே லவ் பண்றான்னு சொல்லிட்டு. அவன் நான் வரும்போது நீனும் உன் ஃப்ரெண்டு என்னமோ பேசிருந்தீங்களே என்னன்னு கேட்கிறப்போ சொல்ல தயங்குறாங்க. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறமா தான் சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து நடத்தக்கூடிய டாக் ட்ரைனிங் சென்டர் இருக்கு தெரியுமா, அது ரொம்ப நஷ்டேட்ல போயிட்டு இருக்கான். ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சான். சீக்கிரமாவே இடத்த காலி பண்ண சொல்றாங்க போல. அதுதான் பேசியிருந்தாங்க. ஸோ இடத்துக்கான வாடகை அண்ட் அதுக்கு எடுத்த கடன்லாம் எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல, அதை தான் பேசியிருந்தோம்னு சொல்றப்போ ஓகே நான் இருக்கிறேன், அதுக்கான ஒரு தீர்வை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்ம டாக் ட்ரைனிங் சென்டர் எங்கேயும் உங்களை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு இவனும் நம்பிக்கை கொடுத்து பேசுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இனிமையா நேரத்தை செலவழிக்கிறாங்க. இவனுக்கு தலையில முடி வெட்டி மொட்டெல்லாம் அவ தான் போட்டு விடுறா. அப்புறம் நெருக்கமா இருக்கிறாங்க. கட்டில் வரைக்கும் அவங்களுடைய நெருக்கம் போகுது அப்படின்ட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்புறம் அம்மா கிட்ட உண்மையை சொல்லலாம்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்க நேரில் வரான். எனக்கு மொட்டை போட்டுக்கிறத பார்த்ததுமே அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி உடஞ்சி அழுறாங்க. இருந்தாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ எதை நினைச்சு கவலைப்படாத அப்படின்ட்டு தனக்குள்ள வலி வேதனைகள்லாம் மறைச்சு வச்சு பையனோட சந்தோஷமா கிச்சன்ல அவனுக்கு சமைச்சு சொல்லி கொடுக்குறாங்க. சீக்கிரட்டான ரெசிபிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. இதை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், அப்புறமா தான் அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு, அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அம்மா எப்படி பேசுறாங்க. இங்க வாழ்வா சாவான்னு போய்கிட்டு இருக்கு. அம்மாவுக்கு இவ்வளவு கனவுகள் இருக்கு போல, அதெல்லாம் வேதனையா சொல்றாங்க. அப்புறம் இவங்க அப்பா யூஸ் பண்ண ஒரு பழைய ஃபுட் ட்ரக் இருக்கு, அது துரு பிடிச்சு போய் நிக்கு. அது நம்ம ஹீரோ தேவைப்படுதுன்ட்டு எடுத்துட்டு வரான். அதை நம்ம பாலா லியோ நம்ம ஹீரோ 3 பேருமே சேர்ந்து பெயிண்ட்லாம் அடிச்சு புதுப்பிக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னா நம்ம ஹீரோடைய ஸ்பெஷல் ஃபுட் அந்த காக்சினோ இருக்கு தெரியுமா, அதை வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டா இனிமேல் விற்க போறாங்க. ஸ்டார் ஹோட்டல்லயே அது சக்கப்போடு போட்டு வித்துச்சு. அது ஃபுட் ட்ரக்ல வச்சு வித்தா எவ்வளவு லாபம் கிடைக்கும், அந்த லாபத்தை வச்சு ஹீரோனுடைய அந்த டாக் ட்ரைனிங் சென்டருக்கான கடன் எல்லாம் அடைக்க போறாங்க போல. அந்த வண்டியும் நேரா இங்க தான் கொண்டு வரான், ட்ரைனிங் சென்டருக்கு தான் கொண்டு வரான். அதை பார்த்து ஹீரோனுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப குஷி சந்தோஷம். ஒரு நாள் நம்ம ஹீரோ பார்த்து ஸ்பெஷலா சமைச்சு நம்ம லியோக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுறான். டே ஹாஸ்பிட்டல் ஃபுட் எதுவும் சாப்பிடாத, நான் உனக்கு ஸ்பெஷலா கொண்டு வரேன் அப்படின்ட்டு நண்பனை பார்க்க போற சந்தோஷத்துல அப்படி சிரிச்ச முகமா வாரான். ஆனா இங்க வந்து பார்த்தா லியோ இல்ல. லியோ
லியோ இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பையன் இருக்கிறான். அவனும் பாவம் பாதிக்கப்பட்ட பையன் போல. அப்ப டாக்டர் கிட்ட வந்துட்டு, சார் லியோ எங்கன்னு கேட்டா, உனக்கு விஷயம் தெரியாதப்பா, நேத்தே அவனுக்கு நுரையீரல்ல ரத்த கசிவு ஏற்பட்டு அவன் நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்றாரு. இதை கேட்டதுமே அப்படி உடஞ்சி அழுறான். கடைசி அவனுக்கு லியோ கொடுத்ததுப்பா அப்படின்ட்டு அவன் ஸ்கெட்ச் பண்ண ஒரு ஃபிளிப் புக்கும் அண்ட் அது போக ஒரு லெட்டரும் கொடுத்துருக்கிறாப்ல. தனக்கு எதிர்பார்த்த விதமா என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ட்டு முன்கூட்டி அவனுக்காக எழுதி வச்ச லெட்டர். இந்த லெட்டரை நீ வாசிக்கிறனா நான் இந்த உலகத்துல இல்லைன்னு அர்த்தம். ஆனா அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நண்பா, இந்த உலகத்துல நம்ம போனதுக்கு அப்புறமா நம்ம பேர் நிலைச்சு நிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நம்ம சந்திச்சவங்க மனசுல நல்ல நினைவா நம்ம இருந்துட்டு போனாலே போதும். லவ் யூ நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதி வச்ச லெட்டர். இதை பார்த்ததுமே அப்படியே உடஞ்சு அழுறாங்க. இப்போ இவங்க இருந்த இடத்துல புதுசா பாதிக்கப்பட்ட ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான். நம்ம ஹீரோங்க வந்து புதுசுல எப்படி பயந்துட்டு இருந்தானோ அதே மாதிரி தான் அந்த பையனுடைய கண்ணில் ஒரு பயம் தெரியுது. இவன் பக்கத்துல இருந்து அவனை ஆறுதல் படுத்துறாங்க. பாரு, எப்போதுமே பாசிட்டிவாரு, எதுக்குமே பயப்படாத, எதுவா இருந்தாலும் வாடா பாத்துக்கலான்ட்டு அந்த மனநிலைக்கு போ, எதையும் பத்தி யோசிக்காத, ஜாலியாயிருன்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பையனும் அப்படியே சிரிக்கிறான். ஒரு வழியா ஃபுட் ட்ரக்லாம் ரெடி பண்ணி இன்னைக்கு தான் திறப்பு விழா. ஆக்சுவலா நம்ம பாலா இருக்கிறாங்கல்ல, அவங்க ரெஸ்டாரண்ட்ல அந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ பாலா, ஹீரோடைய அம்மா, ஹீரோனுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 4 பேர். நம்ம ஹீரோ சொல்றான், ஸோ நம்ம நாய்களுக்காக தான் இந்த ஃபுட் ட்ரக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதோடு மட்டும் இல்ல, நம்ம லியோட நினைவும் இங்க இருக்கு, அவனுக்காகவும் இந்த ஃபுட் ட்ரக்கை நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டு போவோம்னு சொல்லிட்டு கடையை தொடங்குறாங்க. ஆரம்பத்தில் கஸ்டமர் யாரும் அந்த மாதிரியே தெரியல. ஆனா தூரத்துல பார்த்தா வயசான பாட்டிங்களா அவங்க நாய்களை பிடிச்சிட்டு ஒரு படைய வர மாதிரி தெரியுது. அதுலயும் நம்ம ஹீரோடைய அபார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய பாட்டியும் சேர்ந்து வராங்க. எல்லாருமே நாய்கள்லாம் பிடிச்சிட்டு வராங்க. காரணம், நாய்களுக்குமே நம்ம ஹீரோ சமைக்கக்கூடிய காக்சினானா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் செல்ல பிராணிகளையுமே கூடவே கூப்பிட்டு வராங்க. கடையும் நல்லா அமோகமா ஓகோன்னு போகுது. சாங், மியூசிக், ஆட்டம், பாட்டம்ட்டு நம்ம ஹீரோ கூட அவனுக்கு இருக்கக்கூடிய வியாதியை மறந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறான். இதுல இந்த ஃபுட் கிரிட்டிக் கூட வந்து சாப்பிடுறாங்க. சொல்ல போனா நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய இந்த சமோசாவுக்கு அவங்க மிகப்பெரிய ஃபேன் ஆயிட்டாங்க போல. அதுவும் சாப்பிட்டு முடிச்சு சொல்றாங்க, நீங்க வேணா சொல்லுங்க, நான் வேணா உங்க கடைக்கு இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க. ஓ மை காட், இவ்வளவு பெரிய ஃபுட் கிரிட்டிக்கே உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் என்னடா கஷ்டம் கவலைன்ட்டு அம்மாவும் பிள்ளையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வியாபாரத்தை நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கடை அப்படியே பாக்குறான். எதிர்காலம் நம்ம கண்ணு முன்னாலே ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்குள்ள ஒரு சோகம். பட் இருந்தாலுமே வெளி காமிச்சிக்கல. அம்மாவும் பாலா கூட அங்க இருந்து போயிருந்தாங்க. நம்ம ஹீரோன் கூட சரி நம்மளும் போகலாமான்னு சொன்னா, இல்ல நீ வேணா கிளம்பு, நானும் கேரமலாவும் கடையில இருந்து அப்படியே அவனுக்கு ஏதாச்சும் சமைச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு நான் அப்புறமா வாரேன்னு சொல்றான். சரி ஓகே, பார்த்து கவனமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிருந்தாங்க. நல்லா இருட்டுச்சு, யாருமே இல்ல, சுத்தியுமே ஆட்கள் இல்ல. நம்ம ஹீரோ வந்து நாய்க்கு பாத்தீங்கன்னா என்னமோ சமைச்சு கொடுக்குறான். அது சாப்பிட மாட்டேன்ட்டு அடம் பிடிக்குது. லொல்லு குலைச்சிக்கிட்டு இருக்கு. என்னடா பார்த்தா இவனுக்கு என்னமோ நடக்க போகுது அப்படிங்கறத முன்கூடியே சென்ஸ் பண்ணி அது வந்து கத்துது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த செகண்டே அந்த நாய் குறைச்ச மாதிரி பாத்தீங்கன்னா இவன் பொத்துன மயக்கம் போட்டு விழுறான். ஒரு பக்கம் அடுப்புல வச்சு நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. இவன் டோட்டலி ஷட் டவுன். அவ்வளவுதான், என்னாச்சுனே தெரியல. நாயும் தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி வெளியே பாத்தீங்கன்னா லொல்லு குலைக்குது. உதவிக்கு யாரையாச்சும் கூப்பிடுது. கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பு வர அந்த துணியில பத்திக்க ட்ரக் வர பத்திக்கிட்டு எரியுது. தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவன் சட்டையை பிடிச்சி வெளியே கடிச்சு இழுக்குது. பாருங்க யப்பா, இதுதான் நான் நாயோடைய விசுவாசம்ன்ற மாதிரி பிடிச்சி இழுக்குதுங்க. முடியல, அங்க இருந்து ஓடுது. நம்ம ஹீரோனை கூப்பிடுறதுக்காக தான் ஓடி வருது. அப்படி ஓடி வரும்போது பாட்டெல்லாம் உடஞ்சிருக்கும் தெரியுமா, அதுல ஒரு கண்ணாடி அதோடைய காலிலே குத்திருதுங்க. பட் இருந்தாலும் நொண்டிக்கிட்டே பாஞ்சுக்கிட்டே அங்க இருந்து வேகமா வருது பாருங்க. குறுக்கால பார்த்தா ஒரு பெரிய ரோடு, அதுல வாகனங்கள் சரு புருன்னு போய்கிட்டு இருக்கு. குறுக்க ஓடிச்சுன்னா அவ்வளவுதான், அடிச்சு தூக்கிடுவானுங்க. பட் இருந்தாலும் நாயோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு காட்டுறாங்க. அது ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோ பத்தி நினைச்சு பாக்குது. நம்மளுக்கு எவ்வளவு உதவிகள் பண்ணா, எவ்வளவு அன்பு பாசம் காட்டினா, அவனை விட நமக்கு உயிர் முக்கியமானு சொல்லிட்டு உயிரை பணையம் வச்சு வேகமா பாயிர அந்த வாகனங்களுக்கு குறுக்காலே ஓடுது பாருங்க. ஒவ்வொரு வண்டியும் அதை இடிக்கிற அளவுக்கு போகுது. நமக்கே பாக்குறப்போ பக்கம் இருக்கும். ஒரு வழியா அந்த ஆபத்தான சாலையை கடந்து ஓடி நம்ம ஹீரோன் கிட்ட ரத்த காயங்களோட வந்து நிக்க அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க பேட்ருக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் தான் வேன் எடுத்துட்டு வேகமா போறாங்க. சோ தன்னுடைய விசுவாசத்தை காட்டி ஒரு வழியா நம்ம ஹீரோவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்த்தாச்சு. அப்படி கண்ணு முழிக்கிறான். டாக்டர் தான் சொல்றாங்க, அவங்க நாய் தான் உங்களை காப்பாத்துச்சு, உங்களுக்கு இன்னைக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்போ அம்மாவும் நம்ம ஹீரோன் மட்டும் தான் இருக்கிறாங்க. கேரமலோ எங்க அப்படின்னு கேட்கிறான். நாயெல்லாம் உள்ள விட மாட்டாங்களா, சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா வேணா நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்ல, இல்ல நான் கேரமலோ இப்பவே பார்த்தாகணும், சர்ஜரிக்கு அப்புறமா எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம், உடனே அவனை கூப்பிட்டுவாங்கன்னு சொல்ல அம்மா வெளியே வந்து உடஞ்சு அழுறாங்க. நம்ம ஹீரோன் தான் ஆறுதல் படுத்துறாங்க. சரி அவன் நாயம் பார்க்கணும்னு ஆசைப்படுறானே, உள்ள விட மாட்டேங்கிறாங்களே, எப்படி கேரமலோ வந்து அவங்க கிட்ட காட்டுறது அப்படின்னு சொல்றப்போ நான் பாத்துக்கிறேன்ட்டு அம்மா, ஹீரோனுடைய ஃப்ரெண்டு 3 பேருமே வேன் எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங் சென்டர்ல இருக்கக்கூடிய மொத்த நாய்களுமே ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓட விட்டுருந்தாங்க. இதனால உள்ள வேலை பார்க்குறவங்க நர்ஸ் எல்லாருமே டைவர்ட் ஆயிருந்தாங்களா, என்னடா இவ்வளவு நாயின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அந்த சமயத்துல
நம்ம கேரமுலாவை இவ உள்ள தூக்கிட்டு வந்துருந்தா. ஸ்ட்ரெயிட் ஆக்குங்கிறதுனால தான் உள்ள வரல போல. அப்படியே ஒரு துணியை போட்டு உள்ள கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட விட்டதும் ஓடி வந்துட்டு வாழை ஆட்டிக்கிட்டு அவன் கை கால் மூஞ்சின்னு சொல்லிட்டு நக்குது. அவனும் அதை எடுத்து வச்சு அப்படி தடவி கொடுத்து கொஞ்சறான். ஆரம்பத்துல தனக்கு ஒரு தொல்லையா வந்தாலும் இன்னைக்கு சொல்ல போனா அதுதான் அவனுக்கு ஆறுதல் கொடுத்து அவன் உயிரை காப்பாத்தி ஒரு தோழனா இருக்கு. நீ இல்லனா கேரமலோ நான் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடவி கொடுத்து கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணதுக்கான டைம் ஆயிடுச்சு. உடனே அம்மாவும் நம்ம ஹீரோன் கூட அப்படியே கட்டி அணைச்சு அவனை ஆறுதல் படுத்துறாங்க. கட் பண்ணா அவனுக்கு சர்ஜரி தான். அப்படியே அவன் கண்ணை மூடுறதை மட்டும் தான் காட்டுறாங்க. கட் பண்ணா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ கேன்சர் வியாதியில இருந்து முற்றிலுமா குணமாகறான். இந்த வியாதியில பாதிக்கப்பட்டவங்கல்ல 100க்கு 5 பேர் தான் பொழைப்பாங்க சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இவன் பக்கம் இருந்ததுனால இவன் எப்படியோ பொழைச்சிட்டாங்க. அதனால குடும்பம் ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுல இருந்து சில மாதங்கள் கழித்து இவங்க டாக் ட்ரைனிங் ஸ்கூல்ல கிராஜுவேஷன் பட்டம் அளிக்கும் விழாக்கு போடக்கூடிய காஸ்டியூம்லாம் நாய்க்கு போட்டு விட்டு ரொம்ப ஃபன்னியா வீடியோ போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் வந்து மாண்டேஜ்ல போகுது. அதுல இருந்து சில மாதங்கள் கழித்து 2 பேருக்குமே திருமணமாகி நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா இப்போ பிரெக்னண்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேபி ஷவர் கேரமோல தான் என்னமோ கொண்டு வந்து அவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறான். எல்லாருமே வேடிக்கையா சிரிக்கிறாங்க. அதுல இருந்து கட் பண்ணா குழந்தை பிறகுது. குழந்தை பெரிய பையன் ஆகிறான். கேரமோலாவுக்கு பர்த்டே எல்லாம் கொண்டாடுறாங்க. ஒருவேளை நம்ம ஹீரோ எப்போ அதை பார்த்தானோ அந்த தேதியை வச்சு நினைக்கிறேன். சொல்ல போனா கேரமோலோ அவங்க ஃபேமிலியில ஒரு அங்கமா இருக்கிறான். இதுக்கப்புறம் இந்த ஃபுட் ட்ரக் எல்லாம் விட்டுட்டு அந்த ஃபுட் கிரிடிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதா சொன்னாங்க தெரியுமா. அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுல இவங்க ஒரு கடையை நடத்தி அந்த கடையும் சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்பப்போ லீவோடைய நினைவு நாள்ல அவன் கல்லறைக்கெல்லாம் நம்ம ஆள் போயிட்டு வரான். நாயை கூப்பிட்டு போயிட்டு வரான். இதுல இருந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம கேரமோலாவுக்கு வயசான மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ கூட உட்காந்து அவனோட டிவி பார்த்துட்டு இருக்கிறாப்ல. அப்போ சரி வா நம்ம வெளியே போகலாமான்னு நேரா கூப்பிட்டு வந்தா ஒரு பீச்ல 2 பேருமே அப்படியே அமைதியா உட்காந்து கடலை ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இவன் அப்படி நாய்க்கு தடவி கொடுக்குறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல 2 பேருமே அந்த அலையில ஜாலியா விளையாடுறாங்க. இவன் அந்த நாயை தூக்கி வச்சு அப்படி கொஞ்சறான். அப்படிதான் இந்த படமும் ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சு போகுதுங்க. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்லே அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.